தற்போது ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். வழக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க, தெளிவுபடுத்திருக்காங்க. மீண்டும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம், அன்புமணி தரப்பு வழக்கா வரவில்லை, தேர்தல் ஆணையம் 4/12/2025 ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை 34 பக்கத்திலே கொடுத்தது. 34 பக்க தீர்ப்பிலே அன்புமணி ராமதாஸ் இருவர், அன்புமணியையும் டாக்டர் ஐயா அவர்களையும் நாங்கள் தலைவராக ஏற்க முடியாது. ஏனென்று சொன்னால், அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குள் பிரச்சனை இருப்பதால் அன்புமணி தலைவர் என்று சொல்வதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லிவிட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் பேராகிராஃப் 37 அன்புமணி தலைவர் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி தலைவர் என்ற கோரிக்கையை எழுப்ப முடியாது. ஏனென்று சொன்னால், அதை உறுதிப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கே அதிகாரம் கிடையாது. அன்புமணி ரைவல் கிளைம் வைக்கிறார். டாக்டர் ராமதாஸ் 30/5/2025 தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அன்புமணியின் பதவி காலம் 29/5/2025 முடிந்துவிட்ட பிறகு டாக்டர் ராமதாஸ் வந்துள்ளார். ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஃப்ராட் ஆன் எலெக்ஷன் கமிஷன், அதை நாங்கள் உறக்க சொல்லுவோம், தேர்தல் ஆணையத்திலே 4/12/2025 ஆவணம் வாயிலாக தெளிவாக தெரிய வந்தது. பொதுக்குழு எதுவுமே கூடாமல் தன்னிச்சையாக அன்புமணி தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை மிஸ்யூஸ் செய்து தன்னுடைய கட்சியினுடைய கட்சிக்காரர்களுக்கும் மக்களுக்கும் தெரியாமல் அவர் 31/8/2023 3 ஆண்டு காலம் பதவி இருக்கும் பொழுதே வேண்டுமென்றே ஒரு கள்ளத்தரமான ஒரு ஆவணத்தை உருவாக்கி தான் தலைவராக இருக்கிறேன் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்திற்கு 4/12/2025 ஒரு உத்தரவும் போட்டார்கள். அந்த கடிதத்தில் கூட தப்பு செய்கிறவன் திருப்பி தப்பு செய்வான்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தில் கூட இந்த டென்யூர் ஆஃப் ஆபீஸ் பேரர்ஸ் 3 ஆண்டுகள் என்பது யாராயிலும் தலைவர் பொறுப்பை கேட்டாலோ அல்லது டாக்டர் மருத்துவர் ஐயா தலைவர் என்று சொன்னாலோ அல்லது யாராயிலும் வழக்கு போட்டாலோ அந்த நிமிடமே அற்று போய்விடும் என்று சொன்னது. இறந்து போன ஒரு டாக்குமெண்ட்டை வைத்துக்கொண்டு நான் தான் தலைவர் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். எந்த நீதிமன்றத்திலும் நிற்காத ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் போய்விட்டது. அதன் அடிப்படையிலே 9/9/2025 40 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று மனு கொடுத்து அதை தேர்தல் ஆணையம் அதிகாரம் இல்லாமல் நீட்டித்ததாக எழுதுவது ஒரு பொய்யினும் கடைந்தெடுத்த பொய். ஏனென்று கேட்டால், தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யும் அதிகாரம், பர்மிஷன் வழங்கும் அதிகாரம் இல்லை. இதை ஏன் 40 நாட்களுக்கு நீட்டித்தார்கள் என்று சொன்னால், பைலாவிலே 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் தேர்தல் நடத்த முடியும். இந்த 40 நாட்களுக்கு நீட்டித்தது பொய்யாக உருவாக்கிய ஒரு ஆவணத்தை உண்மையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்த முயற்சி. அதிலும் படுதோல்வி. அந்த ஆவணம் 30/5/2025 மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக வந்ததாக சொல்லி தபால் அனுப்பிய அடிப்படையில் இறந்து விட்டது. அவர் தலைவரே அல்ல. இந்த தீர்ப்பு 4/12/2025 மிக தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மருத்துவர் அன்புமணி தலைவர் அல்ல என்பது உறுதியாக சொல்லப்பட்டது. ஆனால் 60 நாள், 30 நாளுக்கு தான் அப்பீல். ஆனால் 60 நாள், 4/12/2025 இன்னைக்கு அந்த வழக்கு வருது. 60 நாள் கழிச்சு அன்புமணி தரப்பு வரவில்லை, அன்புமணி தரப்பே பார்ட்டி இல்லை. தேர்தல் ஆணையம் மறைமுகமாக அன்புமணிக்கு ஆதரவாக அது அன்புமணிக்கு சொல்லக்கூடிய பாதகமான வரிகளை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும், இது ரிவ்யூ பெட்டிஷன் என்று போட்டார்கள். ரிவ்யூ என்பது ஒரு வியூ எடுத்தால் அதை மறுபரிசீலனை செய்வது. ஆனால் நீதிமன்றம் பேராகிராஃப் 1837 அது வியூ எடுக்கவில்லை, அதை சிரிப்பாக கூட சொன்னார்கள். திறந்த நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சொன்னவரை பதிவு செய்து கொண்டோம். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் இது அங்கீகரிக்கப்படாத கட்சி, தகப்பனார் கட்சி அவருக்கு சொந்தம் என்கிறார். இருதரப்பிற்கு பிணக்கு இருக்கும்போது மாம்பழ சின்னத்தை முடக்கி விடுவோம்.
தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு திரும்பவும் தலைவராக தேர்ந்தெடுத்து அறிவிப்பாரையானால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே தீர்ப்புக்கு பிறகு 17/12/2025 மருத்துவர் ஐயா அவர்களும் அவருடைய டீமும் தலைவர் மற்றும் பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இன்று 50 நாட்கள் ஆகின்றன. அது மட்டுமல்லாமல் யாராயினும் சிவில் வழக்கு போட்டால் அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து போய்விடுவார் என்று சொன்னார்கள். அதற்காக 19/1/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே CS 920/2026 வழக்கு, அதுபோல சிட்டி சிவில் கோர்ட்டிலே 9206/2026 வழக்கு தாக்கல் செய்தோம். இன்னும் மாம்பழ சின்னத்திற்கு ஐயாவுக்கு தான் உரிமை, அது தவறுதலாக 30/7/2025 ஐயா இருக்கும்போது அது அட்ரஸ் மாறி சென்று விட்டது, அதை மாற்றி கொடுங்கள் என்று சொல்றோம். அதற்கும் 24/2 வழக்கு வைத்து தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உத்தரவு மருத்துவர் ஐயாவுக்கு சாதகமாக இருப்பதை மாற்ற நினைத்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. சொன்னவைகளை எழுதி கொண்டோம், ஆனால் என்னுடைய தீர்ப்பை நான் மாற்ற முடியாது என்று தெளிவாக டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இதை பொய்யாகவே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி தரப்பு கடந்த காலங்களிலிருந்து ஓராண்டு காலமாக பொய்யையே சொல்லி வருகிறார்கள். அவர்கள் மாம்பழ சின்னத்தை உபயோகிக்க முடியாது, தலைவர் என்ற பெயரை சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுக்கு மாறானது. மருத்துவர் ஐயா தான் நிறுவனராக இருந்து கட்சியை வழிநடத்துகிறார். 17/12 தேர்தல் ஆணையம் சொன்னபடி திரும்பவும் தலைவராக வந்து 30/5/2025 முதல் கண்டினியூ செய்து வருகிறார். எனவே அவர்தான் தலைவர். பிரிவு 35 17/8/2025 பொதுக்குழுவிலே பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வித்தியாசமான கட்சி என்று நிறுவனருக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுக்கக்கூடிய விதியை அமைத்து மருத்துவர் ஐயாதான் கட்சிகளிடம் கூட்டணி பேச அதிகாரம் பெற்றவர். அவர்தான் A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போடுவார் என்று சட்டமும் ஆக்கியிருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் கபட நாடகம் ஆடலாமோ அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற அன்புமணி தரப்புடைய முகத்திரையை இன்று டெல்லி உயர்நீதிமன்றம் கிழித்தது. அது மட்டுமல்ல, டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை மாற்ற முடியாது என்று சொல்லி மனுவை தள்ளுபடி செய்தது. தேர்தல் ஆணையத்துடைய ஸ்டாண்ட் என்னவாக தேர்தல் ஆணையம் சொல்லுது, டிஸ்பியூட் எழுதுறதுக்கு முன்பாக எங்களுக்கு உட்கட்சியில் அந்த யார் ஆவணங்களின் அடிப்படையில் யார் தலைவர் அப்படின்னு சொல்றது பார்த்தா அன்புமணி தான் எங்களுக்கு கிடைத்ததுன்னு என்னை வாதம் வச்சாங்க. அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் இல்ல, அதாவது எலெக்ஷன் கமிஷன் 29A(9) படி எந்த ஒரு பதிவு பெற்ற அங்கீகாரமில்லாத கட்சியும் பெயர், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கும்போது பதிவு செய்து கொள்வோம். அன்புமணியை பொறுத்தவரை அவர் கொடுத்தவைகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்ற மாதிரி 30/5 இன்னைய தேதி வரைக்கும் 27 டாக்குமெண்ட் நாங்கள் ராமதாஸ் தரப்புல அவர் தேர்ந்தெடுத்தது, தலைவரானது அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி உத்தரவு போடாம 27/11 யூ கிளைம்ஸ் டு பி தி பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி, hence you are advised to go to the appropriate political forum for selection to resolve the dispute internally. இன்டர்னல் டிஸ்பியூட்டை நீங்களே உங்களுக்குள்ள உங்க அமைப்பு மூலமா நீங்க முடிவுக்கு கொண்டு வந்து தலைவராக வாருங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு 17/12 திரும்பவும் தலைவராக வந்தோம். தலைவராக வந்து நாங்கள் அதை கொடுத்துருக்கிறோம். அப்படின்னா அன்புமணிய தலைவர்னு சொல்லக்கூடிய ஆவணம் அற்று போய்விட்டது. அதனால அன்புமணிக்கு தலைவர் பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் சிவில் டிஸ்பியூட் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஒன்று கட்சியை ஐயா கிட்ட கொடுக்கணும். அன்புமணிக்கு கட்சி கிடையாது. 11/9/2025 அன்புமணி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து
விதி 23 படி நீக்கப்பட்டார். அது மேல அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு. அப்பீல் போகல, மெம்பர் ஆகல. நான் மெம்பர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி கேனாட் ஹாவ் எனி ரைட் டு ஆஸ்க் கிளைம் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அதில் ரூல் இருக்குது. அப்படிப்பட்டவருக்கு தேர்தல் ஆணையம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணங்களுக்காக, அவங்களுக்கே தெரிஞ்ச சில விஷயங்களுக்காக அவங்களுக்காக பேட் பண்ண வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்து முகத்தில் கரி பூசப்பட்டது. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. கோர்ட் என்ன சொல்லுச்சு, நீங்க கோர்ட்ல உள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். We will record whatever submissions made by both of you, but I will not change my order as it was given by me in open court. As per law, I can record your submission. பெட்டிஷன் போற மாதிரி பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க, நான் உத்தரவு போடல, நான் கொடுத்த தீர்ப்பை மாத்தல, நான் கொடுத்த வியூவை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா தேர்தல் ஆணையம் இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்திலிருந்தே அதற்கே தெரிந்த காரணங்களுக்காக அன்புமணிக்கு சாதகமாக செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தது. ஆனால் அது முறியடிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையரை நேரடியாக 17/9/2025 நான் சென்று மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுக்காக சந்தித்து முறையிட்ட பொழுது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் கேட்டது போல ஓராண்டுக்கு கொடுத்து விட்டோமே என்றார்கள். இது அன்புமணி அல்ல, ராமதாஸ். ஓ, ராமதாசன் அன்புமணி டிஃப்ரெண்ட் பர்சன்ஸா, எங்களுக்கு தெரியாது, கேட்டதை கொடுத்துட்டோம் நாங்கள். நான் அப்போ கேட்டேன், நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யூ ஹாவ் நோ ரைட் அட் ஆல். யூ கேன் ரெக்கார்ட் சிம்பிளின்னு சொல்கிறீங்க. நீங்கள் டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எப்படி நீட்டிச்சிங்க? சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஆயக்கட்டி அனுப்பிட்டாரு. அவங்க சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சுட்டாங்க. இன்னும் கேட்டால் இந்த தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே இப்படி பண்ணாம இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கு சாதகமாக ஏதாவது ஒரு ஊழலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உரக்க சொல்லுவேன், இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்று கேட்டால் கடந்த ஓராண்டு காலமாக தேர்தல் ஆணையத்திலே கிட்டத்தட்ட நான் 50 தடவை சென்றிருப்பேன். அவர்களிடத்திலே நான் சொல்லியிருப்பேன், நியாயம் நேர்மை நீதியை பார்க்காமல் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, வேண்டாதவர்களுக்கு ஒரு நீதி செய்து வருவதால் இன்று உயர்நீதிமன்றம் டெல்லி கண்டிப்பாக ஒரு சவுக்கடி, மரண அடி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான். நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்திலே மூக்கை நுழைக்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டது. அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் அருள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அன்புமணி தரப்பு வாதத்தை முற்றிலுமாக மறுக்கிறார் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள். அன்புமணி தரப்பின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது என்கிறார் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர். அன்புமணியின் பதவி காலாவதியாகிவிட்டது, அவரது தரப்பு கோரிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, கரி பூசப்பட்ட முகத்தோடு தேர்தல் ஆணையம் வெளியே வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அருள். அருள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். அன்புமணி தரப்பின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது என்கிறார் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள்.